சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணியும் ஆறுமுகமும் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்க போனாங்க. அதை தடுத்து தமிழ்ச்செல்வி வந்து எப்படியோ வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வரத்துக்கு முன்னாடியே கோவிலில் வந்து ஒரு ஆள் வந்து இந்த விஷயத்த பார்த்து ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுவார். இந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதே இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள எல்லாருமே ரொம்பவே கோவப்படுவாங்க. இவங்க 3 பேரும் மண்டபத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா தமிழ்ச்செல்வி மேலே எல்லாமே கோவப்பட்டு தமிழ்ச்செல்வியை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வந்து நானும் ஆறுமுகமும் கல்யாணமே பண்ணிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் கண்மணி வந்து சொன்னாலும் ஆறுமுகத்தை வீட்டில் உள்ள எல்லாரும் அடித்து மண்டபத்தை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. துரத்துனதுக்கப்புறம் போய் கண்மணியை போய் மண்டபத்தில் உட்கார சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக போலீஸ் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க. அந்த மாப்பிள்ளை ஒரு ஃப்ராடுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து இந்த கல்யாணத்தை பார்த்திங்க அப்படின்னா நிறுத்த போகிறாங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, தமிழ்ச்செல்வி வந்து கண்மணிக்காக பேசி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.